வணக்கம். சினி சினி மினிமினி விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி அப்படின்போது ஒரு என்ன நடிகர்னு சொல்லுவீங்களா, தயாரிப்பாளர்னு சொல்லுவீங்களா, இயக்குனர்னு சொல்லுவீங்களா, இசையமைப்பாளர்னு சொல்லுவீங்களா, படத்தொகுப்பாளர்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டா ஆடியோ என்ஜினியர் அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாமே தான். இந்த எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஒளிப்பதிவு கூடத்தில் பணியாற்றின காலத்திலேயே அவரை நான் பார்த்துருக்கேன். நான் திரைப்பட உலகத்தில் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பணியாற்றிய திரைப்படங்கள் பாடல் ஒளிப்பதிவு பின்னணி சேர்க்கை அப்படிலாம் நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கும்போது இவர் பணியாற்றிய அந்த ஒளிப்பதிவு கூடங்களில் அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது நடக்கும்போது அதில் சவுண்ட் இன்ஜினியராக விஜய் ஆண்டனியை அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் எப்படி பணியாற்றுகிறார் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நான் பேசவும் செஞ்சுருக்கேன். பட் இதெல்லாம் பேசியிருக்கோம் செஞ்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் ரைட்டு. அப்போல்லாம் விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு பின்னாடி டைரக்டர் ஆவார், நடிகர் ஆவார், தயாரிப்பாளர் ஆவார், இசையமைப்பாளர் ஆவார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாதப்போ. ஏன்னா பின்னாடி எனக்கு அவர் பழக்கமான பிறகு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வரும்போது நான் இதை இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். ஆரம்பத்தில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தேன். சவுண்ட் இன்ஜினியர் இருந்தீங்களா? சவுண்ட் இன்ஜினியர்னால் எந்த ஸ்டுடியோவில் அப்படின்னு? இந்த இடம் அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் தானா? இந்த படம் ஆமாம் அந்த படம் நான் தான் பண்ணேன், அந்த படம் நான் தான் ஒர்க் பண்ணேன், அந்த படத்துக்கு பிஆர்ஓ நான் தானே, அப்போ இந்த இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் அது நீங்கள் தானே அத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருந்த காலத்திலேயே அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இது எப்போ பேசுகிறேன்னா அவர் நடிகராக ஆன பிறகு, இல்லாட்டி இசையமைப்பாளர் ஆன பிறகு இன்னும் சொல்ல போனால் அது பிறகு. அப்படி வரும்போது இந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டர்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து, அப்போ சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அப்படியே அதில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கோம். அது பிறகு அவர் அப்படியே இசையமைப்பாளராக அப்படியே எந்த அளவுக்கு ஒரு ஆழமான காதலில் விழுந்தேன் அந்த திரைப்படத்தில் அப்படியே எப்படிப்பட்ட ஆழமான முத்திரை. நாக்க முக்க அந்த பாட்டை இன்றைக்கி வரை யாராவது மறக்க முடியுமா? சூப்பர் ஹிட் சாங் இல்லையா? இன்றைக்கி வர சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே இன்றைக்கும் கேட்டு ரசித்து மகிழ்ந்து அப்படியே தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய பாடல் அல்லவா நாக்க முக்க. அந்த நாக்க முக்க பாடலின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. அப்படி தமிழ் திரையுலகில் வெற்றி படங்கள் பலவற்றிற்கும் இசையமைத்து அவருக்குன்னு மிகப்பெரிய அளவில் பெயர் புகழை வாங்கியவர் விஜய் ஆண்டனி. அதுக்கு பிறகு அவர் அப்படியே அதாவது வடிவமை எடுப்பதுன்றல யோசித்து அப்படி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி உடனடியாக முடிவு எடுப்பது அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் தான். விஜய் ஆண்டனிட்டு நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, திட்டமிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி மனசுக்குள்ளே நம்ம நினச்ச உடனே அது உடனே செயல் வடிவத்துக்கு கொண்டு அப்படின்றதுல அது விஜய் ஆண்டனிட்ட ஃபாஸ்ட் டிசிஷன் இம்மீடியட்டாக செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது அப்படின்னு. ஏன்னா நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் இசையமைப்பாளராக படங்களுக்கு இசையமைத்து வெற்றி படங்கள் பலவற்றிற்கும் இசையமைத்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்போது விளம்பரப்பட இயக்குனர் லேகா ரத்னகுமார் இதயம் நல்லெண்ணெய்க்கெல்லாம் விளம்பரப்படம்லாம் டைரக்ட் பண்ணுறாருல, அவருடைய அலுவலகத்திற்கு அவருடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு அங்கே விஜய் ஆண்டனி வரும்போது அங்கே பல நாட்கள் அவருடன் அருகில் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கு. அப்போ அவர் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக இருக்கார். அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த தருணங்கள் அப்படி வரும்போது அவர் அப்போ சவுண்ட் இன்ஜினியர் அவர் பணியாற்றியது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இசையமைக்கக்கூடிய படங்களை பற்றி தன்னுடைய இசை அமைப்பு அனுபவங்கள் இதையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது அப்போ அவர் வெளிப்படுத்துகிறார். நான் இது மாதிரி படத்தில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்கேன், கதாநாயகன் நடிக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணியாச்சு, சீக்கிரம் அதை பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அவர் இசையமைப்பாளர் இருக்கார், புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார். நான் மனசுக்குள்ள கூட நினச்சேன், இப்போவே பாப்புலரான ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், இசையமைப்பாளர் இருக்கவர் நடித்து கதாநாயகன் நடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் தேவையா? இப்போவே மியூசிக் டைரக்டராக பாப்புலராக இருந்துட்டு தானே இருக்கார். இதை வச்சு அப்படி கொடிக்கிட்டி பறந்து இதில் பெரிய பீக் லெவலுக்கு போக வேண்டியதானே, இதை விட்டு போய் நடிக்க போகிறேன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே அப்படி தான் நினச்சேன். சராசரியாக நான் இல்லை, நீங்களாக இருந்தால் கூட அப்படி தான் நினைப்பீங்க அப்படி. ஆனால் அவர் தன்னம்பிக்கை அவர் நடிக்கணுன்றதில் தெளிவாக தீர்மானிச்சிட்டாரு. அது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 மாதத்தில் அவர் நடிகராக நடிக்க ஆரம்பித்தாச்சு. நான் படம் கதாநாயகன் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நடிக்க ஆரம்பித்து அந்த திரைப்படம் திரைக்கு யார் இந்த விஜய் ஆண்டனி நடிகராகவும் பிறரை கேட்க வைத்தார், கேள்வி கேட்க வைத்தார், அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அமைந்தார் அப்படின்றது. அது பிறகு சலீம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க, அது பிறகு சைத்தான் திரைப்படம் பார்த்துருப்பீங்க, யமன் திரைப்படம். பேர்களை பாருங்கள் இப்படி பேருன்னு, இப்படி பேர்களை யாராவது வைப்பாங்களா? யமன்னு ஒரு படத்துக்கு பேர், சைத்தான்னு ஒரு படத்துக்கு பேர், இப்படிலாம் பேர் துணிச்சலா அதை பற்றிலாம் கவலையே படுற கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர், பிச்சைக்காரன்னு ஒரு படத்துக்கு பேர், இப்படியெல்லாம் பேர்கள் வச்சு எவ்வளோ படங்கள் நடிச்சிட்டார் விஜய் ஆண்டனி. இன்னும் சொல்லப்போனால்
அதாவது சில பேர் நேரத்தில் நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்னங்க விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது, வண்டி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். விஜய் ஆண்டனியோடைய வாழ்க்கையில் தான் அவர் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது, சாதாரணம் சொல்லும்போது அவர் அப்படியே ஒரு ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விருப்பத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நானும் மனசுக்குள்ளே நினச்சேன். அது இவ்வளவு தீவிரமாக உள்ளே இறங்கி அவர் அப்படியே கோல் போட்டுன்றாங்களே, இவ்வளவு படங்களில் நடித்து அவர் இன்னும் சொல்ல போனால் சொந்தத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் 10 ஃபிலிம்ஸு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் அப்புறமா கீர்த்திகா இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மிஸ்ஸஸ் அவங்க கூட ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டாங்க, இவரை கதாநாயகனாக வச்சு ஒரு படத்தை பண்ணி. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ கிருத்திகா அப்போ எந்த அளவுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கூட இவரை வச்சு படத்தை எடுத்தாச்சு. லைக்கா பட நிறுவனம் கூட விஜய் ஆண்டனி கதாநாயகனாக வைத்து படத்தை தயாரித்து அப்படின்றதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் திரைப்படம் இருக்கே, பிச்சைக்காரன் திரைப்படம் வந்து சொல்லாமலை சசி அவர் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அந்த படத்தை ஏன்னா டிஷ்யூம்னு ஒரு படத்துக்கு அவர் இது பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. அதை வச்சு பிச்சைக்காரன் பார்ட் 1 நம்பர் 1 இப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து சசி தான் டைரக்ட் பண்ணார். சசி டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் பேசப்பட்டு தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி கூடாது. அந்த படத்தை பிச்சைக்காடு அப்படின்ற பேரில் தெலுங்கில் டப் பண்ணி விட்டாங்க. டப் பண்ணி விட்டதில் தமிழ் திரைப்படத்தை விட 4 மடங்கு கலெக்ஷன், பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஃபிலிம் தெலுங்கில். விஜய் ஆண்டனிக்குன்னு பெரிய பேரு புகழ் அந்த திரைப்படத்தில் ஆந்திர பட உலகில் பெற்று அப்படின்றதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா? அதனால் விஜய் ஆண்டனி படத்தில் நடித்து அப்படின்னு வரும்போது சொல்லும்போது நான் எப்படி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லையோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்க, பிரிண்ட் மீடியாவோ சோஷியல் மீடியாவோ இல்லை தொலைக்காட்சி மீடியாக்களில் இருக்கவங்களோ இது மாதிரி எத்தனை பேர் அதை சீரியஸாக எடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரில எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அந்த ஆர்வத்தில் இவரும் எதை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் அவர் வந்து எந்த அளவிற்கு அப்படி இசையமைப்பாளர் அப்படின்ற இதில் வந்து எந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை பதித்தாரோ அதே போல் நடிகர் அப்படின்ற இதில் வந்து ஆழமான முத்திரையை தான் நடித்த எல்லா திரைப்படங்களிலுமே பதித்து விட்டார் அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் என்ன, மெயினான காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனி வந்து தனக்கு பொருத்தமான கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கிறார். அதுதான் தனக்கு பொருத்தம். அவர் அதிகமாக பேச மாட்டார், கம்மியாக தான் பேசுவார். அவருடைய முக அமைப்பு, அவருடைய உடல் அமைப்பு, பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஏற்றது மாதிரி கதாபாத்திரங்களை அவர் எடுக்கிறார். தனக்கு எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் பொருத்தமாக இருக்கும் அதுக்கேற்ற கணக்கச்சிதமாக எடுக்கிறாரு கதாபாத்திரங்களை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலேயே பார்த்தா இப்போ தமிழரசன் படம் பார்த்தேன். தமிழரசன் படம் பார்க்கும்போது அப்படியே தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தன் பையன் வந்து மோசமான நிலைமையில் அஃபெக்ட் ஆகி அப்படி இப்படின்னு வரும்போது அந்த மருத்துவமனையில் எப்படிப்பட்ட சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகின்றன, அங்கே வந்து மருத்துவராக நல்ல மனிதராக சுரேஷ் கோபி இருக்கிறார். அந்த சுரேஷ் கோபி அவர் நல்லவர், ஆனால் அவர் பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவமனை அது நல்லதா? அந்த மருத்துவமனையை நடத்துபவர்கள் நல்லவர்களா? ஒரு சுயநல கும்பல், சட்டவிரோத சக்திகள், பணத்திற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனை அது. அப்படிப்பட்ட மருத்துவமனையில் இவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு அங்கே இருக்க வேண்டிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கு என்ன நடைபெறுகிறது, அந்த உண்மைகளை எப்படி இவர் கண்டுபிடிக்கிறார், சாதுவாக இருந்த விஜய் ஆண்டனி கதாபாத்திரம் எப்படி எரிமலையாக மாறுகிறது, எப்படிப்பட்ட காரியங்களை அங்கு செய்கிறார். அப்படியே சுரேஷ் கோபியை கூட பிளாக்மெயில் பண்ணி அப்படியே பணைய கைதியாக பிடித்து தான் நினைத்த காரியங்களை எப்படி அங்கு செயல்பட வைக்கிறார் அப்படின்னு. ஃபைட்டெல்லாம் இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி, அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அதிகமாக பேசாது, ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அதை ஆழமாக பதித்திருக்கிறார் விஜய் ஆண்டனி அப்படின்றதான் உண்மை. அதுக்கு பிறகு அப்படின்னு வரும்போது அந்த படம், அதுக்கு பிறகு பிச்சைக்காரன் 2 அப்படின்றல, பிச்சைக்காரன் 2 வந்து எக்ஸ்ட்ரானரியான மேட்டர். அது இவரே டைரக்ட் பண்ணிட்டார். சசிகிட்ட கேட்டு சசி வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ற மாதிரி வேறு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவருடைய ஹெல்த் ஷீட் இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுனால இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ணிட்டார். விஜய் ஆண்டனி அவரே தயாரித்து அவரே டைரக்ட் பண்ணிட்டார். அந்த படத்தில் அவரே நடித்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயமே அப்படியே கைதட்டி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அருமையான கதை, மாறுபட்ட முயற்சி. அதை விஜய் ஆண்டனி அருமையாக திரைக்கதை அமைத்து ஒன்றா பண்ணியிருந்தார். அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததும் சரி, படத்தை இயக்கி இருந்ததும் சரி, 10ஓட ஒரு படம் அல்ல பிச்சைக்காரன் 2, ஒரு மாறுபட்ட முயற்சி. அதேமாதிரி இப்போ கொலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு இருக்குல்ல, க்ரைம் வித் சஸ்பென்ஸ். அதை வந்து கொலை நடக்குது, ஒரு மாடலிங் பாம்பேயில் மும்பையில்
ஒரு பெண் மாடலிங், ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டு விடுகிறாள். அந்த கொலையை செய்தது யார், இல்லாட்டினா செய்தவர்கள் யார், ஏன் செய்தார்கள், அந்த கொலைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத புலனாய்வு அதிகாரியான விஜய் ஆண்டனி எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே காட்சிகள்லாம் அப்படியே ஓடி பாஞ்சி சண்டை போட்டு அப்படிலாம் இருக்காது. மூளையை பயன்படுத்தி அப்படின்றல திங்கிங், பிளானிங், இப்படி இருக்குமா, இப்படி தான் இருக்கும், அவன் செஞ்சுருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே ஒரு அப்படியே பேசியே சைலண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு புலனாய்வு அதிகாரி. அந்த புலனாய்வு அதிகாரி எப்படி இதை கண்டுபிடிக்கிறார், இந்த கொலை செய்த மனிதர்களை, கும்பலை எதற்காக செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எங்கு செய்தார்கள், எதற்காக. அப்படி பியூட்டிஃபுல் கிரைம் வித் சஸ்பென்ஸ் மூவி. அப்படி அவருடைய பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு தொழில்களை அவர் செய்வதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ரசித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உண்மையாகவே ஒரு வகையில் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நமக்கு தெரிந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகளை பட உலகில் பதித்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு வரும்போது அவரை கைகுலுக்கி பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்று உண்மையாகவே மனதுக்குள்ளே ஆச்சரியப்படுறேன். தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல காரியங்களிலும் ஆழமான முத்திரைகளை பதிக்க முடியும், சாதனைகளை செய்ய முடியும். நாம் யார் என்பதை எல்லோருக்கும் காட்ட முடியும் என்பதற்கு சரியான உதாரணம் விஜய் ஆண்டனி.